புதுவினர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல நவம்பர் 8ஆம் தேதிக்கு அப்புறம் பிரதம மந்திரி இந்த உயர் நோட்டுகள், அதாவது 500 நோட்டையும் 1000 நோட்டையும் செல்லாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேங்க்ல கொடுத்து மாத்திக்க சொன்னாரு. சோ அந்த மாதிரி மாத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க்ல ஒரு 7 லட்சம் கோடி கிட்ட டெபாசிட் வந்துருச்சு. இப்போ மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போ பேங்க்குக்கு இந்த காசு போயிடுச்சு, இந்த பணம் பேங்க்ல இருக்கு, எப்படி நான் செலவிடணும், எப்படி நான் அந்த காசை யூஸ் பண்ணி காய்கறி வாங்கணும், எப்படி அந்த காசை யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோல போகணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இப்போ முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஏன் இந்த பிரதம மந்திரி இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாருன்னா, முக்கியமா நம் நாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக இதை கொண்டு வந்தாங்க. இந்த கருப்பு பணத்தை ஏன் ஒழிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாருன்னா, இன்னைக்கு ஏழைகள் ஏழைகளா இருக்கிறதும், பணக்காரர்கள் அதாவது டாக்ஸ் பே பண்ணாதவங்க வசதி ஆயிட்டு இருக்கிறதும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த முடிவை முக்கியமா கொண்டு வந்தாரு. இது திருப்பி இந்த செயல்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி கருப்பு பணம் உருவாகாமல் இருக்க மக்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுக்கும் கைடன்ஸ் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நவம்பர் 8க்கு அப்புறம் இன்ஃபேக்ட் நேற்று பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் அப்படிங்கிறது, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன், அதாவது நம் நாட்டினுடைய பிளானிங் கமிஷன், முன்னாடி அது பிளானிங் கமிஷன் சொல்லிட்டு இருந்தோம், அது இப்போ நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஒரு பேர்ல கூப்பிடுறோம். தட் இஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது. அதுல எப்படி இந்தியாவை கேஷ் லெஸ் இந்தியா ஆக்கணும். ஏன்னா கேஷ் லெஸ் இந்தியா ஆகும்போது நீங்க எல்லாமே கார்டு பேமெண்ட் வழியாகவும், உங்க பேமெண்ட்ஸ் எல்லாமே கார்டு வழியாகவும் பேங்க் வழியாகவும் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பணமும் உங்க எந்த ஒரு சம்பாத்தியமும் டாக்ஸ் பே பண்ணாம போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்காக என்ன மாதிரி முடிவுகள் செயல்பாடுகளை பிரதம மந்திரி செஞ்சுட்டு இருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் நேத்து மீட்டிங்ல, அதாவது நம் நித்தி ஆயோக் அபிஷியல்ஸ், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா எப்படி கார்டு பேமெண்ட் பண்ணணும், எந்த மாதிரியான செயல்பாடுகளை மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு விளக்குரை நடத்தினாங்க. இது சிஐஐ, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, டெல்லியில நடந்த மீட்டிங். இதுல பாத்தீங்கன்னா திரு அமிதாப் காந்த் அவர்கள், சிஇஓ ஆஃப் நித்தி ஆயோக் பங்கேற்றாரு. அது வழியா நிறைய விவரங்களை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரதம மந்திரி என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா மீட்டிங்லயும் நம் நாட்டினுடைய இளைஞர்கள், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியால 60% பாப்புலேஷன் இளைஞர்களா இருக்காங்க. இந்த இளைஞர்கள் ஆகப்பட்டவங்க என்ன மாதிரியான ரோல் இந்த டிஜிட்டலைசேஷன்ல பண்ணணும், இந்த கேஷ்லெஸ் எக்கானமி கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி ரோல் பண்ணணும்னா, ஒரு இளைஞரும் எல்லாருக்கும் எப்படி இன்னைக்கு இருக்க இளைஞருக்கு எல்லாருக்கும் போன் எப்படி ஆபரேட் பண்ணணும் தெரியும், எப்படி போன் வழியா பேமெண்ட் பண்ணணும் தெரியும், எப்படி போன் வழியா ஷாப்பிங் பண்ணணும் தெரியும். அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த 10 பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நம் நாட்டை வளர்க்கறதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரிக்வெஸ்ட் பிரதம மந்திரி பண்ணியிருக்காரு. இது எல்லா இளைஞர்களும் எடுத்து செய்யணும். அது மட்டும் இல்லாம கிராமத்திலையும் இந்த டிஜிட்டலைசேஷன் வரணும்ன்றதுக்காக தான் டிஜிட்டல் இந்தியா கேம்பெயின் கொண்டு இந்த டிமானிட்டைசேஷன், அதாவது உயர் வேல்யூ இருக்கிற 500 நோட்டை 1000 நோட்டை டிமானிட்டைஸ் பண்ணி எல்லாமே பேங்கிங்ல கொண்டு சப்சிக்வென்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மக்களோட ஒத்துழைப்பு நிறைய தேவை. இது மக்கள் கிட்ட தான் இருக்கு. இந்த கருப்பு பணம் உருவாகாமல் தடுக்க வேண்டும் என்றால் மக்கள் டிஜிட்டல் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம், அதாவது உங்களுடைய மொபைல், உங்களுடைய கைபேசி வழியாகவும், உங்களுடைய கம்ப்யூட்டர் வழியாகவும், உங்களுடைய பேங்க் வழியாகவும் எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டே மக்களோட நலத்துக்காக தான் பிரதம மந்திரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எல்லாரும் முக்கியமான கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, இப்ப டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல போறோம் சார், எப்படி நான் இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் முன்னாடி பாருங்க, 40 வருஷம் முன்னாடி பாருங்க, ஒரு சேலரி டேட், இன்னைக்கு சேலரி டேட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவாங்க எல்லாரும்னா, சேலரி வாங்கிட்டு ஒரு டிஃபன் கேரியர்ல போட்டுட்டு பஸ்ல வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா யாரோ டிஃபன் கேரியர் எடுத்துட்டாங்க, இல்ல உங்க பர்ஸ்ல இருந்து திருடிட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சேலரி எல்லாமே பேங்க்ல கிரெடிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ நீங்க வேலை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, டக்குன்னு பார்த்தா பேங்க்ல உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆக ஆரம்பிச்சது. சோ அதுல இருந்து நிம்மதியா மக்கள் பஸ்ல காசு எடுத்துட்டு போகாம கரெக்டா அந்த கிரெடிட் ஆன உடனே அது செலவுகளும் பிளான் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம பிக் பாக்கெட்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா, நீங்க காசு நிறைய உங்க பர்ஸ்ல வச்சுக்கிறதுனால தான் பிக் பாக்கெட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன் கேஷ் ஹேண்டில் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கேஷ் ஹேண்டில் பண்றதுனால உங்களுக்கே செக்யூரிட்டி கிடையாது, 2 நேஷனுக்கும் செக்யூரிட்டி கிடையாது, ஏன்னா கருப்பு பணம் உருவாகுது. சோ அப்படின்னும் போது உங்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லை அந்த கேஷ் யூஸ் பண்றதுனால. ரெண்டாவது நாட்டுக்கும் அது நல்லது இல்லை. அப்படின்னும் போது
எல்லா மக்களும் ஒன்றிணைந்து இந்த கேஷ்லெஸ் எக்கானமி, தட் இஸ் கேஷ்லெஸ் இந்தியா ப்ராஸ்பரஸ் இந்தியா கேம்பெயினை வந்து எல்லாரும் வந்து தொடங்கணும். இதுக்காக பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா வந்து நேத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. பொதிகை நேயர்களுக்காக பொதிகை ஒரு சார்புல இந்த உடனே நித்தி ஆயோக் இஷ்யூ பண்ண உடனே இன்னைக்கே நம்ம ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் ஆகப்பட்டது இன்னைக்கு நம்ம தொடங்குற ப்ரோக்ராம் ஆகப்பட்டது நிறைய ப்ரோக்ராம்ஸ் இதை சார்ந்து பண்ண போறோம். ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டுகளும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதும் அழகா தமிழ்ல சொல்லி நம்ம பண்றதா இருக்கும். இதுல முதல்ல பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் கொண்டு வந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் பத்தி சில விஷயங்களை பார்ப்போம். பாத்தீங்கன்னா இந்த பிரசன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல இருக்கும். இது தமிழாக்கம் பண்ணி கூடிய சீக்கிரம் நாங்க வர ஆரம்பிச்சிருவோம் ப்ரோக்ராம்ல. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க, பேங்க் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மக்கள் கேட்கலாம், சார் பேங்க் கார்ட்ஸ்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் வந்து ஜன்தன் யோஜனால இருக்காங்க. உலகத்திலே பெரிய ப்ராஜெக்ட், பினான்சியல் இன்க்ளூஷன் ப்ராஜெக்ட் வந்து பிரதம மந்திரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அது வழியா 25 கோடி மக்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்திருக்காரு 2014 இருந்து. அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ருபே கார்டு அப்படின்னு ஒன்னு இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த ருபே கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜன்தன் யோஜனாவோட லிங்க் ஆகி உங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அந்த பேலன்ஸே அந்த கார்டுல இருக்கு. அப்படின்னா நீங்க வந்து ஒரு வாட்டியும் பேங்க்ல போயிட்டு வித்ராவல் ஸ்லிப்பை எழுதி கொடுத்து ஃபில்அப் பண்ணி பேங்க்ல கொடுத்து வாங்க வேண்டிய நெசசிட்டி இல்ல. அந்த ருபே கிரெடிட் கார்டை வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க, இனிமே நீங்க நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ருபே கார்டை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பொருட்கள் வாங்க முடியுமானா வாங்க முடியும். சரி, அந்த ருபே கார்டை வச்சு நீங்க ஏதாவது செலவுகள் வந்து பே பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி பே பண்ணணும், இல்லாட்டி வந்து உங்களுடைய தினசரி செலவுகளை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். அப்படின்னும் போது இந்த ருபே கார்டு ஜன்தன் யோஜனாவோட சேர்த்து கொடுத்த ருபே கார்ட்ஸை தயவு செஞ்சு எல்லா மக்களும் வந்து நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்பதை வேண்டுகிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் கார்ட்ஸ். இன்னைக்கு படிச்ச இளைஞர்கள் எல்லாருமே சரி, சில இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேற ஊர்ல வந்து இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பண்ற எல்லா கம்பெனிஸ்மே இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு பேங்க்ல காசு போட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த கார்டு ஆகப்பட்டதை அவங்க குடும்பங்களுக்கு வந்து அந்த இடத்துல கொடுத்துடுறாங்க. இங்க சேலரி போட்ட உடனே இவர் வந்து அந்த ஊருக்கு போய் சேலரி கொடுக்காம பேங்க் வழியாவே கார்டு வச்சு ஃபேமிலி வந்து பணத்தை எடுத்து அந்த ஃபேமிலி ரன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு பயன்பாட்டை வந்து பேங்க் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ என்ன மாதிரியான கார்டு எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பேங்க்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க எல்லாருக்கும் கார்டு கிடைக்குமானா எல்லாருக்கும் கார்டு கிடைக்கும். நீங்க ஒரு சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலே உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ஒன்னு தராங்க. அது ஏடிஎம் கார்டுனா உங்களுக்கு வந்து நீங்க ஏடிஎம்ல போயிட்டு அந்த மிஷின்ல போயிட்டு அந்த கார்டை போட்டு பணம் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அதே ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டாவும் உங்களுக்கு இயங்கிட்டு இருக்கு ஆல்ரெடி. அப்படின்னும் போது டெபிட் கார்டுனா என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அந்த டெபிட் கார்டுனா என்னன்னா, உங்களுக்கு வந்து உங்க சேவிங் பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 20,000 ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க 20,000 ரூபாயை போயிட்டு ஒரு வாட்டியும் டெபிட் கார்டு வழியா நீங்க ஒரு வாட்டியும் வித்ராவல் ஸ்லிப் எழுதி நீங்க எடுக்க வேணாம். அப்படின்னா அந்த கார்டு எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு இடத்துல ஷாப்பிங் பண்றீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல அந்த கார்டை வந்து ஸ்வைப்பிங் மிஷின்ல தேய்ச்சிட்டு நீங்க பேமெண்ட்டை பண்ணிக்கலாம். சோ உங்களோட டெபிட் கார்டுனா என்னன்னா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு காசு இருக்கோ அதே காசு டெபிட் கார்டுலயும் இருக்கு, அதே லிமிட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இன்னைக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்க. கிரெடிட் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கிரெடிட் கார்டுனா உங்களுக்கு காசு வந்து பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல, நீங்க வந்து ஒரு நல்ல கஸ்டமரா அந்த பேங்க்குக்கு இருந்ததுனால உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டு ஆகப்பட்டது எப்படி கொடுக்குறாங்கன்னா, உங்களுடைய வியாபாரம் சார்ந்ததாகவும் இல்லாட்டி நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்க சேலரி பேஸ் பண்ணியும் இந்த கிரெடிட் கார்டை கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒரு நல்ல பேமெண்ட் சிஸ்டம். ஏன்னா இந்த மாசம் நீங்க பேமெண்ட் பண்றது நீங்க அடுத்த மாசம் நீங்க பேங்க்குக்கு வந்து கட்டினா போதும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம. ஆனா சில டேட் இருக்கு, அந்த டேட் தாண்டி போயிடுச்சுன்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் அட்ராக்ட் ஆகும். அது வரைக்கும் நீங்க வந்து ரொட்டேட் பண்றதுக்கு இந்த கிரெடிட் கார்டு யூஸ் ஆகும். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி தான் இந்த கிரெடிட் கார்டை தருவாங்க. சரி சார், எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து 100 ரூபாய் கூட இல்ல, நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்றதே உங்களுடைய பேங்க் உங்க கேப்பபிலிட்டி உங்களோட வேலை பார்த்து கொடுக்குறாங்க. அந்த கிரெடிட் கார்டு எல்லா பிரைவேட் பேங்க்ஸும் எல்லா நேஷனலைஸ் பேங்க்ஸும் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அந்த கிரெடிட் கார்டை வச்சு நீங்க ஒரு மாசமும் பேமெண்ட் பண்ணிட்டு அடுத்த மாசம் அந்த கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட் பண்ணா போதும். ஆனா இத கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது கரெக்டா கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய கிரெடிட் கார்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் வாங்குறதோ லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்குறதோ பண்ணக்கூடாது.
கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ நம்ம டெபிட் கார்டு பார்த்துட்டோம், கிரெடிட் கார்டு பார்த்துட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. ப்ரீபெய்ட் கார்டுனா என்னன்னா, சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் இருக்கு, நான் வந்து ப்ரீபெய்ட் கார்டு வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களால வாங்க முடியும். பேங்கே கொடுப்பாங்க ப்ரீபெய்ட் கார்டு. இந்த ப்ரீபெய்ட் கார்டுல நீங்க வந்து ஒரு 1 லட்சம் ரூபாயில இருக்கிற பணத்துல ஒரு 20,000 ரூபாயோ ஒரு 10,000 ரூபாயோ இல்ல 5,000 ரூபாயோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த ப்ரீபெய்ட் கார்டுல லோட் பண்ணிக்கலாம். பேங்க்ல போயிட்டு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ப்ரீபெய்ட் கார்டுல லோட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ப்ரீபெய்ட் கார்டை நீங்க யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். ஆனா 20,000 ரூபாய் நீங்க லோட் பண்ண அமௌண்ட்டுக்கு மேல பேமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட லிமிட்டே வந்து ப்ரீபெய்ட் கார்டுல நீங்க எவ்வளவு லோட் பண்ணீங்களோ அந்த காசு அந்த அளவுக்கு தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். இது எப்படி சொல்லணும்னா, ப்ரீபெய்ட் கார்டை நீங்க எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மொபைல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீபெய்ட் சிம் கார்டு அப்படின்னு ஒன்று நீங்க வச்சிருப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க, அப்பப்போ நீங்க போய் ஒரு கடையில் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ப்ரீபெய்ட் கார்டு கூட ஒரு நீங்க வந்து ரீசார்ஜ் பை பேங்க்ல பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு அந்த 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்க செலவு பண்ணலாம். அந்த 20,000 ரூபாய் வந்து செலவு பண்ற வரைக்கும் அந்த ப்ரீபெய்ட் கார்டுல இருக்கும். நெக்ஸ்ட் மக்கள் என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, இந்த ப்ரீபெய்ட் கார்டுல நான் லோட் பண்ண அமௌண்ட் வந்து நான் யூஸ் பண்ணல சார், அப்படியே அந்த ப்ரீபெய்ட் கார்டுல இருக்கு, அந்த காசு ஆகப்பட்டது ப்ரீபெய்ட் கார்டுல இருக்குமா இல்ல என்னோட சேவிங் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா உங்க சேவிங் பேங்க் அக்கௌண்ட்ல தான் அந்த காசு இருக்கும். ஆனா அந்த ப்ரீபெய்ட் கார்டுல போட்டதுனால உங்களோட லிமிட், ஒரு டிரான்சாக்ஷனோட லிமிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனோட லிமிட்குள்ள தான் நீங்க யூஸ் பண்ணணும். இது நீங்க ஃப்ரீக்வெண்டா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இணையதளம் வழியாவே ரீசார்ஜ் பண்ற ஒரு ஃபெசிலிட்டியும் வந்து எல்லா பேங்க்ஸும் கவர்மெண்ட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. எப்படின்னா, உங்க மொபைல் இருக்கு, உங்க மொபைல்ல இணையதளத்தை நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். அந்த இணையதளத்துக்குள்ள போயிட்டு நீங்க வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட் குள்ள போயிட்டு இன்டர்நெட் பேங்கிங் குள்ள போயிட்டு எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் வேணும் ப்ரீபெய்ட் கார்டுன்னு சொன்னீங்கன்னா அந்த 10,000 ரூபாயை வந்து நீங்க ஒதுக்கி ப்ரீபெய்ட்ல போட்டு அந்த ப்ரீபெய்ட் கார்டை நீங்க யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி டெபிட் கார்டு பத்தியும் கிரெடிட் கார்டு பத்தியும் சொல்லிட்டேன். இதுதான் சிம்பிள் கார்டு வந்து இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது டெபிட் கார்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ப்ரீபெய்ட் கார்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் அவேர்னஸ் இல்லாம இருந்திருக்கும். இப்ப ப்ரீபெய்ட் கார்டை பத்தி நம்ம பார்த்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க எப்படின்னா இது இந்த கார்டுகள் எப்படி யூஸ் பண்ணணும். சார் என்கிட்ட கார்டு இருக்கு, கடையில வந்து வேணாம், உங்க கார்டு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நவம்பர் 8ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாரும் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, எல்லா கடைக்காரங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் போன வாரம் வந்து நம்ம மெட்ராஸ்ல சென்னையில வந்து காய்கறி கடைக்கு போயிருந்தேன். அந்த காய்கறி கடைக்கு போகும்பொழுது அம்மா வந்து காய் வாங்கினாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி வந்து காய் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட கேட்டேன், சார் கேஷ் இல்லையே என்ன பண்றதுன்னு. சார் நான் ஒரு 8 வருஷமா வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸ் வச்சிருக்கேன், இப்போ வந்து நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸ் வந்து முக்கியமா பயன்படுது. ஏன்னா வரவங்க கிட்ட எல்லாம் யாருக்கிட்டமே கேஷ் இல்ல, ஏன்னா எல்லாரும் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டாங்க. சோ அதனால வந்து இப்போ நீங்க அந்த கார்டு கொடுங்க, நான் பேமெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காய் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினோம், அவர் வந்து வச்சிருக்காரு. அப்படின்னா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் வந்து பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயும் பெரிய மால்ஸ்லயும் மட்டும் இருக்கிறது கிடையாது. பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் வந்து ஒரு காய் விற்கிறவர்கிட்ட இருந்து, ஒரு பழம் விற்கிறவர்கிட்ட இருந்து, ஒரு பால் போடுறவர்கிட்ட எல்லார்கிட்டயுமே பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் வந்து நவம்பர் 8ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா கடைக்காரங்களும் எல்லா ரீட்டைலர்ஸும் ஹோல்சேலர்ஸும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட வியாபாரம் வந்து கம்மியாகக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா பணமும் வந்து எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிறதுனால எல்லாரும் வந்து இப்போ கேஷ்லெஸ் எக்கானமி, அதாவது கார்டு பேமெண்ட்டுக்கு மூவ் ஆகிறதுனால எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்ககிட்ட ப்ரீபெய்ட் கார்டோ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இருந்ததுன்னா நீங்க போயிட்டு பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ்ல வந்து நீங்க ஸ்வைப் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணலாம், நீங்க பொருட்களை வாங்கிக்கலாம். இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் வியாபாரம் பண்றவங்க, நான் சொன்ன காய்கறி வியாபாரம் பண்றவங்க, சின்ன சின்ன வியாபாரம், சிறு குறு தொழில் வியாபாரம் பண்றவங்க எப்படி இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸ் வாங்கணும்னா, நீங்க வந்து பேங்க் வந்து இஷ்யூ பண்றாங்க. எப்படின்னா உங்களுக்கு பேங்க் வந்து ப்ரீபெய்ட் கார்டு டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்றாங்க. நீங்க வந்து அந்த கார்டை வச்சு நீங்க பேமெண்ட் பண்றீங்க, அதாவது கஸ்டமர்ஸ் வந்து பேமெண்ட் பண்றாங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் வந்து பேங்கே வந்து கொடுக்குறாங்க. அந்த சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு பேங்கே வந்து கொடுக்குறாங்க. இப்ப நிறைய பேங்க் கொடுக்காத பேங்க் கூட இப்ப வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த வியாபாரி ஆகப்பட்டவர் அவர் வச்சிருக்கிற பேங்க் அக்கவுண்ட்ல போயிட்டு இருக்கிற பேங்கர் கிட்ட நான் வந்து வியாபாரம் பண்றேன், நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க அந்த பர்டிகுலர்ஸ் எழுதி கொடுத்தீங்கன்னா பேங்கர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் சேல் வந்து நீங்க வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்க வியாபாரம் பண்ணலான்ற ஒரு அப்ரூவல் கொடுப்பாரு. ஏன்னா நீங்க ஒரு வாட்டியும் கார்டு தைக்கும் போதும் உங்களுடைய கஸ்டமர் கார்டை தைக்கும் போதும்
அந்த பேமெண்ட் ஆகப்பட்டது உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரதுனால நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கணும். பேங்க் அக்கவுண்ட் வச்சுக்காம நீங்க வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. சோ நான் வந்து பேங்க் அக்கவுண்ட் வச்சுக்கிறது நல்லதான்னு நீங்க கேட்டீங்கன்னா, இனிமே இந்தியா வந்து கேஷ்லெஸ் இந்தியா ஆக போறதுனால, எல்லாரும் வந்து கார்டு யூஸ் பண்ண போறதுனால உங்க வியாபாரம் பாதிக்காம இருக்கணும்னா நீங்க வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸை வாங்கணும். இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ்க்கு வந்து சார் நான் எனக்கு வந்து கரண்ட் இல்ல இல்லாட்டி ஒயர் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு வந்து நிறைய விதமான பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மொபைலே வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸாகவும் ஆக்கிறதுக்கான வழிமுறைகள் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து உங்க மொபைல் கனெக்ஷன் உங்களோட ஸ்மார்ட் போன்ல சார்ஜ் இருக்கு. பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸ் வந்து நீங்க வியாபாரம் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நைட்ல வியாபாரம் பண்றீங்க, பழ வியாபாரமோ இல்ல காய்கறி வியாபாரமோ பண்றீங்கன்னா 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் உங்க மொபைல் அழகா கனெக்ட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸ் வழியா நீங்க வியாபாரம் நடத்தலாம். அது மட்டும் இல்லாம நீங்க பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, எல்லாத்துக்குமே பில்லு வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் அவுட் வந்துடும், இல்லாட்டி எல்லாத்துக்குமே பில்லு வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர்லயே கேப்சர் ஆயிடும். அதனால உங்களுடைய வியாபாரத்தோட கணக்கெடுப்பும் ஈஸியா ஆயிடும். நாளைக்கு இன்கம் டாக்ஸ் அசஸியா நீங்க இருக்கும்போது கூட உங்களுடைய கணக்கு எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டா காட்டுறதுக்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் வந்து முதல் தொடக்கமா இருக்கும். அதனால வந்து யாரும் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் யூஸ் பண்றதுக்கு பயப்பட வேணாம். இன்ஃபேக்ட் பயப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் முன்னாடி எல்லாரும் மொபைல் போன்னா என்னன்னு தெரியாம இருந்தோம், எப்படி போன் ஆபரேட் பண்றதுன்னு தெரியாம இருந்தோம். இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே மொபைல் இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே வந்து ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் கால் பண்றோம் ஸ்மார்ட் போன் வச்சு. இன்னைக்கு வீடியோ கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு நெட் வழியாவே. சோ அதெல்லாம் யூஸ் பண்ண கத்துக்கும் பொழுது இந்த வியாபாரத்தையும் நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸ் வழியாகவும், பேங்கிங் சேனல் வழியாகவும், கிரெடிட் கார்டு வழியாகவும், ப்ரீபெய்ட் கார்டு வழியாகவும், டெபிட் கார்டு வழியாகவும் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாடு வளரணும்னா நம்ம வந்து கேஷ்லெஸ் எக்கானமியா இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா நேஷனல் யூனிஃபைட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு வந்து யூஐபி அப்படின்றத வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல. அதுல என்னன்னா ஒரு 5000 வரைக்கும் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணி அந்த யூனிஃபைட் பேமெண்ட் சிஸ்டம், அதாவது யூனிஃபைட் பேமெண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணி நீங்க 5000 வரைக்கும் பேமெண்ட்ஸ் ஏதாவது பண்ண வேண்டியது இருந்ததுன்னா நீங்க அந்த 5000 வரைக்கும் பேமெண்ட் பண்றதை வந்து யூனிஃபைட் பேமெண்ட் சிஸ்டம் வழியா சிம்பிளா உங்க மொபைல் வச்சு பேமெண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொபைல் பின் கொடுப்பாங்க. இந்த மொபைல் பின் நீங்க எப்படி வாங்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க யூபிஐ வழியா வரணும்னா, இன்டகிரேட்டட் பேமெண்ட் சிஸ்டம்குள்ள யூபிஐஎஸ் குள்ள வரணும்னா, அதாவது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டகிரேட்டட் சிஸ்டம்குள்ள நீங்க வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அக்கவுண்ட். எல்லா இந்த கார்டு டிரான்சாக்ஷன்ஸ்க்கும், எல்லா இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ்க்கும், யூனிஃபைட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ்க்கும் முக்கியமான அடிப்படையே வந்து பேங்க் அக்கவுண்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியால இந்த நவம்பர் 8ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது டிமானிட்டைசேஷன் 500 நோட்டும் 1000 நோட்டும் செல்லாதுன்னு சொல்லி அப்புறம் புது நோட்டை கொடுத்து எல்லாம் டெபாசிட் பண்ணதுனால நிறைய பேர் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்காதவங்க கூட எல்லாம் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. முக்காவாசி பேர் வந்து பேங்க்ல வந்துட்டாங்க. ஒரு சமயம் நீங்க கேஷ் வச்சுக்காம நீங்க வந்து பேங்க்குக்கு போகணும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ உடனே பேங்க் அக்கவுண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பேங்க் அக்கவுண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அதை வந்து உங்க மொபைல் போன் வழியா லிங்க் பண்ணி உங்க மொபைல் போனை கொடுத்து ஜிஎஸ்எம் நெட்வொர்க், இப்போ நீங்க வந்து நார்மலா நீங்க சிம் கார்டு வச்சு ஜிஎஸ்எம் நெட்வொர்க்ல இருக்கீங்கன்னா அந்த மொபைல் நம்பரை கொடுத்து அந்த மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை வந்து நீங்க யூனிஃபைட் பேமெண்ட் சிஸ்டம்ல லிங்க் பண்ணி 5000 வரைக்கும் நீங்க பேமெண்ட் பண்ணலாம். இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேங்க் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு பிரான்ச்சுக்கு போங்க. இன்ஃபேக்ட் நீங்க ஹெட் ஆஃபீஸ் கூட போக தேவையில்லை. உங்க இடத்துல இருக்கிற அந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு போயிட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்க அந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு போயிட்டு உங்க மொபைல் நம்பரையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பரையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் கொடுத்து எனேபிள் பண்ண சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சமயம் நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஆல்ரெடி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருந்ததுன்னா அந்த ஏடிஎம் சென்டர்ல கூட போயிட்டு நீங்க அழகா நீங்க அந்த மொபைல் நம்பரையும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் கொடுத்து கீஇன் பண்ணி ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய யூனிஃபைட் பேமெண்ட் சிஸ்டம்ல நீங்க வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க மொமெண்ட் இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மொபைல் மணி ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர், உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், மொபைல் பின் வரும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே. இது ரெண்டுத்தையும் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. அதை நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க போயிட்டு ஒரு கடையில வாங்குறீங்க, இல்ல ஒருத்தருக்கு பேமெண்ட் கொடுக்குறீங்க, இல்ல உங்க மொபைலே நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க, இல்லாட்டி வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணும், இல்லாட்டி ஒரு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும், இல்லாட்டி வந்து ஒரு கார்ல போறீங்க காருக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அழகா அந்த மொபைல் எடுத்து உங்களுக்கு அந்த மொபைல் பின், எம் பின் அப்படின்னு சொல்லுவாங்க, மொபைல் பின் எடுத்து கைபேசி பின் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பேங்க் அக்கவுண்ட், அந்த மொபைல் பின் எடுத்து நீங்க ஃபீட் இன் பண்ணி நீங்க அழகா பேமெண்ட்டை வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஒரு சமயம் நீங்க கேஷ்ல பேமெண்ட் பண்ணா எப்படி பண்ணுவீங்க? உங்க பர்ஸ் எடுப்பீங்க, ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் இருக்கான்னு பாப்பீங்க,
அப்புறம் கேஷ் இல்லைன்னா ஏடிஎம்க்கு போவீங்க, திருப்பி டிரா பண்ணுவீங்க, ஏடிஎம் இந்த இடத்துல இருக்காது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் உங்களுக்கு மொபைல் பின் இருந்ததுன்னா அழகா நீங்க மொபைல் வழியா நீங்க பேமெண்ட் பண்ணிடலாம். இதுக்கு முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, மொபைல் பின்னை எந்த காரணத்துக்கும் மறந்துடக்கூடாது. மறந்தா கூட உங்களுக்கு வழிமுறைகள் இருக்கு. அதுவும் நம்ம வந்து புதிய நேயர்களுக்காக பண்றதா இருக்கும் ஃபியூச்சர்ல. அதனால வந்து அந்த மொபைல் பின்னை வச்சுக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு குடும்ப தலைவர் இருக்காரு, சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவர் குடும்பத்தை பாத்துக்கிறாரு. பசங்களுக்கு வந்து ஃபண்ட் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அவர் வந்து ஒரு அவருடைய பையன் வந்து ஒரு காலேஜ்ல படிக்கலாம், இல்லாட்டி வந்து அவருடைய டாட்டர் வந்து ஒரு வேற இடத்துல வந்து படிக்கிறதுக்கோ வேலைக்கு போயிருக்கலாம். அவங்களுக்கு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒரு சிம்பிள் மெத்தட் என்னன்னா, நீங்க வந்து பேங்குக்கே போக தேவையில்ல. நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து இணையதளம் வழியா உங்க கஸ்டமர் ஐடியை போட்டு உங்களோட பின்னை போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பேலன்ஸ் எவ்வளவு தெரியும். அழகா நீங்க உங்களுடைய ஃபண்டையும் வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து வெளியில போகாம உங்களுடைய பசங்களுக்கோ யாருக்கு அந்த காசு தேவையோ அவங்களுக்கு நீங்க அழகா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுவும் இதனால பயன்கள் இருக்கு. ஏன்னா உங்களோட டைமும் சேவ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு நீங்க போடுறீங்க, எவ்வளவு அமௌண்ட் போடுறீங்க அழகா ட்ராக் ஆகுது. அது மட்டும் இல்லாம கேஷ் நீங்க டிரா பண்ணி வீட்டுல வச்சு அந்த பணம் தொலைஞ்சிருமா எங்கேயாவது போயிடுமான்னு பாத்துக்க வேண்டிய நெசசிட்டி இல்ல. உங்க காசும் சேஃபா இருக்கு. அதனால வந்து பேங்க் அக்கௌண்ட் நீங்க போறதுனால உங்க ஃபண்ட்ஸ் கூட அழகா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ஆதார் கார்டு வந்து வச்சிருக்கீங்க. நிறைய ஆதார் கார்டு நிறைய பேருக்கு ஆதார் கார்டு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட். ஆதார் கார்டை வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்பர் ஆயிடுச்சு. ஆதார் கார்டு வந்து பேன் நம்பரோட லிங்க் பண்றாங்க பேங்க் அக்கௌண்ட்ல. அப்படின்னும் போது இந்த ஆதார் கார்டை வச்சு எப்படி பேமெண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வரலாம்னு கவர்மெண்ட் யோசிச்சிருக்காங்க. அருமையான திட்டங்களை வந்து இதை பேஸ் பண்ணி இருக்க போது பாத்தீங்கன்னா AEPS, அதாவது ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நிதி ஆயோக் வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ஆகும்னா, நீங்க வந்து ஒரு ஆதார் கார்டு வச்சிருக்கீங்க, பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆதார் கார்டு வந்து நிறைய அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிருக்கிறதுனால ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ற ஃபண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாம உங்க ஆதார் கார்டை காட்டியே பேமெண்ட்டும் பண்ணலாம். அப்புறம் இதுக்கு தேவை என்னன்னா, உங்க பாக்கெட்ல ஆதார் கார்டு இருக்கணும். ஆதார் கார்டு எனேபிள்டு சர்வீசஸ் என்னென்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டை வந்து பேன் நம்பர் லிங்க் ஆகி உங்க பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கிறதுனால உங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு பேங்க்ல, அப்புறம் ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஆதார் பின்னை போட்டு கேஷ் வித்ட்ராவல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஷ் டெபாசிட், அதுக்கப்புறம் ஆதார் டு ஆதார் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர். அதாவது ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆதார் கார்டு இருக்கு. ஸோ ஆதார் கார்டு வந்து ஒரு ஆதார் கார்டு கீழேயும் நிறைய பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. நீங்க எந்த பேங்க்ல எவ்வளவு காசு இருக்குன்னு உங்களுக்கு பாக்குறது, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதை விட உங்க ஆதார் கார்டுக்கு எவ்வளவு பேங்க், எல்லா பேங்க்கும் லிங்க் ஆயிருக்கிறதுனால ஒரு 10 பேங்க் அக்கௌண்ட் ஒருத்தர் வச்சிருக்காரு. அந்த 10 பேங்க் அக்கௌண்ட்டும் ஒரே ஆதார் கார்டுல லிங்க் ஆயிருக்கிறதுனால அந்த ஆதார் ஹோல்டருக்கு எவ்வளவு டோட்டல் பணம் இருக்குன்னு தெரியும். அந்த பணத்தை இன்னொரு ஆதார் கார்டு ஹோல்டருக்கு ஆதார் நம்பர் போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ற அளவுக்கு சிஸ்டம்லாம் வந்து கவர்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அதாவது நீங்க பேங்க் வாசப்படியே ஏறாம உங்க கைபேசி தொலைபேசி வழியாவும் உங்களுடைய இன்டர்நெட் அதாவது இணையதளம் வழியாவும் எப்படிலாம் பேங்கிங் பண்ணலாம், எப்படிலாம் உங்க சுலபத்தை கொண்டு வரலான்றதுக்காக இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் எல்லா திட்டங்களும் எடுத்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, வயதானவங்கள் வந்து ஒரு பென்ஷன் வாங்குறதுக்காக கவர்மெண்ட் ஆபீஸ்ல போயிட்டு நின்னு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி அந்த பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன இருக்கு, பென்ஷன் காசு வந்து இப்ப பேங்க் அக்கௌண்ட்லயே வந்துடுது. பேங்க் அக்கௌண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் அதை செலவிடுறதுக்காக இங்க வயசானவங்க போயிட்டு இருக்காங்க, சீனியர் சிட்டிசன் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான கடினங்களா இருக்கிற இந்த சிச்சுவேஷன் எல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி எப்படி ஆபரேட் பண்ணணும்னு நாலேஜ் கொடுக்கணுன்றதுக்கும் வழிமுறைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அந்த வயதானவர், அந்த பென்ஷன் வாங்குறவர் ஆதார் கார்டு தான் என்ன பண்ணலாம்னா, ஆதார் கார்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இல்ல ஆதார் கார்டை கையில வச்சுக்கிட்டாருன்னா அந்த ஆதார் கார்டுல இருக்கிற அந்த பின் ஆர் அந்த ஆதார் கார்டு நம்பரை வச்சுக்கிட்டு அழகா மொபைல் கைபேசியில காட்டினாலோ இல்லாட்டி ஒரு கடையில காட்டினாலோ பேமெண்ட் வந்து ஈஸியா பண்ற மாதிரி ஒரு திட்டங்களை வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. இதனால வந்து எல்லா மக்களுக்குமே வந்து இந்த பிரதம மந்திரி அவர்களுடைய முடிவாகப்பட்டது அழகான ஒரு சுலபமான வந்து எளிமையா வியாபாரம் பண்றதுக்கும் பேமெண்ட் பண்றதுக்கும் சுலபமா பொருட்கள் வாங்குறதுக்கும் நிறைய பயன்களை வந்து கொண்டு வர போகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து செக் பண்ணும். அது வந்து ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் வழியா முடியுமானா கண்டிப்பா முடியும். பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். கேஷ் வித்ட்ராவல் பண்ண முடியுமானா பண்ண முடியும். கேஷ் டெபாசிட் ஆதார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்குக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பேங்க்குக்கு போயிட்டு ஒரு ஸ்லிப் ஃபில் பண்ணி லைன்ல நின்று நீங்க அந்த ஸ்லிப்பை கொடுத்து அவங்க வந்து சாப்பா போட்டு உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதனால வந்து பேங்கர்ஸ்க்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னா, ஓகே நான் டெபாசிட் பண்ணோம், கேஷ் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு
பேங்க்ல வந்து உங்க ஆதார் கார்டை வந்து காமிச்சிங்கன்னா உங்க ஆதார் கார்டை வந்து அவங்க ஒரு மிஷின்ல காட்டிட்டு உங்க டெபாசிட் எடுத்து பேங்க்ல போட்டுருவாங்க. ஸோ டெபாசிட் பண்றது சுலபமாயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆதார் கார்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாடு வந்து 23% மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ப்ராஜெக்ட் பிரைம் மினிஸ்டரோட ப்ராஜெக்ட், இந்த கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் வந்து இந்த டிமானிட்டைசேஷன் வழியா மெயினா யாருக்கு வந்து பெனிஃபிட் தரப்போகுதுன்னா உங்களுக்கு வறுமை கோட்டு கீழே இருக்க எல்லா மக்களுக்கும் பெனிஃபிட் வரப்போகுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டு வந்து அவங்க கிட்ட இருக்கிறதுனால 22% வறுமை கோட்டு கீழே இருக்க நம்ம மக்கள் கிட்ட இருக்கிறதுனாலையும் அவங்க வந்து ரேஷன்ல போய் வாங்குறது, அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஷன்ல போயிட்டு ஆதார் கார்டை யூஸ் பண்ணி ரேஷன்ல வந்து ஃபேர் பிரைஸ்ல அந்த பொருட்களை வாங்குறதுக்கும் இந்த ஆதார் கார்டு ஆகப்பட்டது யூஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க ரேஷன் கடையில கூட நீங்க காசு கொடுக்க வேணாம். ஏன்னா கவர்மெண்ட் எல்லா இன்ஸ்டிடியூஷன் எல்லாருமே வந்து நான் கேஷ்லெஸ் எக்கானமில போயிட்டு இருக்கிறதுனால, கேஷ்லெஸ் இந்தியா ஆயிட்டு இருக்கிறதுனால நீங்க போயிட்டு ரேஷன் கடையில அங்கேயும் டிஜிட்டல்